கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. போன நாள் நினைக்க இந்த நாளை நினைக்க ஜீவ ஜலமே பொங்கி வருது என்னை பக்கம் பாடுறது மாதிரி அப்படியா நம்மில் அன்பு பாராட்டாமல் இருந்திருந்தால் நாம் நரகத்துக்கு போயிருக்கிறோம். அதற்கு தான் நாம் நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். பிதாவின் மேல் வைத்த அன்பின் நடக்குமாறு ஆனால் இங்கே நான் பார்க்க போகிற காரியம் விசேஷமாக வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும்போது நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொன்னார். என்னை அவர் ஒருவன் தனியே இருக்க என்னை அவர் தனியே இருக்கவில்லை. காரணம், நான் பிதாவுக்கு பிரியமானே செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவில்லை என்று சொன்னார். இப்போ இந்த மரணம் வரும்போது இந்த மரணம் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு பிடிக்காத ஒரு மரணம் என்று நாம் வேதத்தில் பார்ப்போம் பார்த்துட்டு நாம் போகிறோம். தேவனுக்கு மகிமை. இந்த மரணம் அவருக்கு விரும்பாத மரணம். இயேசு சுவாமி அவர் செய்த கிரியெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, இந்த பார்க்கிற வானம் பூமி சகல சிருஷ்டிகளும் ஒரு வார்த்தை, அதுக்குள்ள ரெண்டு வார்த்தை இல்லை. உண்டாக்கிட அப்படியே. தேவனுக்கு மகிமை. மற்றபடி அவர் ஜெபம் பண்ணும்போதும் அந்த ஒரே வார்த்தை. 100க்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டான். இங்கே அவர் பிதாவினிடத்தில் இந்த சம்பவத்தில் 3 தடவை ஜெபம் பண்ணியிருக்கிறார். இது 3 தடவை ஏன் ஜெபம் பண்ணினார் என்றால், இந்த மரணம் அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னால் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவம் அறியாதவர். அவருடைய உற்பத்தியே பரிசுத்தம் என்று நாம் பார்க்கிறோம். உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அவருடைய உற்பத்தி பாவத்தில் கற்பந்தரிக்கிறார். தாயின் பாவத்தில் கற்பந்தரிக்கிறார், துர்க்குணத்தில். இதுதான் மனிதனுடைய எல்லா பரிசுத்தமான பிறக்க பிள்ளையும் அப்படிதான். அவர் பிறவிலேயே அவர் பரிசுத்தர். இப்போ பிதாவாகி தேவன் கொண்ட சுத்தம் என்ன? இவரை பாவமாக்கி இந்த உலகத்துள்ள பாவத்தெல்லாம் இவர் மேலே சுமத்தி மனுமக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும் என்பது அவருடைய விருப்பம். அது அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ளாமே முடியாது. அவர் பிதாவின் வார்த்தை மீறுகிறவர் அல்ல. மரிக்கிறது வேறொரு மரணத்தை தந்தால் ஏற்றுக்கொள்ளலாமே. மரணம் எத்தனை மரணமாலும் ஏற்றுக்கொள்ளலாம், இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தவிக்கிறார். மற்ற 26ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை படியுங்கள். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார். மறுபடியும் அவர் அந்த வார்த்தையே சொல்லி ஜெபம் பண்ணினார். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். எல்லாரும் ஒரு வார்த்தை போடுறார் பாருங்க. பிதாவே உனக்கு சுத்தமானால், அதுதான் தேவனுக்கு மகிமை. எனக்கு அது பாவத்தை ஏற்றுக்கொள்வது, என்னை மக்கள் மத்தியிலே பாவியாய் காண்பிப்பது எனக்கு ரொம்ப கஷ்டம். 26-31 வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். சித்தத்தின்படியே ஆக கடவுது. கவனியுங்க, அவர் மறுபடியும் அதே வார்த்தை சொல்லிட்டாங்க. மூன்றாவது தடவை முதல்ல ஜெபம் பண்ணினார், முகங்குப்புற விழுந்து அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணும் போது என்ன ஜெபம் பண்ணினார்? அதாவது, பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பங்கு பெற்று தான் ஆகணுமா? உம்முடைய சுத்தம் இந்த பாத்திரம், இந்த மரண பாத்திரத்தை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுமா என்று கேட்டார். இந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யணுமா? உம்முடைய சுத்தம் அதுதானா? உம்முடைய சுத்தத்தின்படி ஆகணும். அவருடைய நான் இப்ப சொல்ல போற காரியம் என்றால், அவருடைய முழு விருப்பம் பிதாவின் சுத்தம் நிறைவேற்றுவது. அது தனக்கு பிடிக்காமல் இருந்தாலும்
அதை தேவன் பிதா நியமித்து நமது மேல் வைத்திருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இதை இன்று பாடுபடுற ஆராதனையில் நான் முக்கியப்படுத்த அதைத்தான் அவர் சொன்னார். நான் பிதாவின் சுத்தம் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை தனியே விடவில்லை என்று சொல்லுகின்றார். அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தில் இது ஒன்று. இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணித்தான் ஆக வேண்டுமா? இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டுமா? உங்களுடைய சுத்தம் போல ஆகட்டும் என்று அவர் ஜெபம் பண்ணினார். இங்கே நான் வாசித்தோம் 44வது வசனத்தில் 26, 44 மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி 3 தடவை என்னால் அவ்வளவு அழுத்துகிறது. என்னால் இப்பொழுது அவரை சிலுவையில் அறையும் போது அந்த சிலுவை மரணம் யாருக்கு என்றால் கொலைகாரர்களுக்கு நியமிக்கப்பட்டு சொன்னான். ஆனபடியினால அங்கே 2 கல்லர்கள், கொலை செய்த கல்லர்களை 2 பக்கத்திலேயும் அறிந்திருக்கிறது. சென்டரில் இருக்கிறவர் தான் மெயின் ஆள் என்று அர்த்தம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் இவர் ஒரு பெரிய கொலைகாரர் என்று மக்களெல்லாம் போகிறாங்க, வாரவங்கெல்லாம் உதட்ட புதுக்கிறாங்க, என்னெல்லாமோ செய்துட்டு போகிறாங்க. என்னெல்லாம் பண்ணார், என்ன செய்தார், என்னெல்லாமோ சொன்னார், இப்போ எப்படி இவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்காரு என்று சொல்ல முடியாது. ஆனபடியால் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீக்கிறோம். நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று 3வது தடவை அவர் ஜெபம் பண்ணினார். தேவனுக்கு மகிமை, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி அவர் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தினுடைய அழுத்தம் எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்குது. சும்மா சாதாரணமாக ஜெபம் பண்ணுறது, பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணுறது, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறது என்னெல்லாமோ உண்டு. இங்கே இயேசுவினுடைய ஒரு ஜெபத்தை பாருங்க. தேவனுக்கு 26, 37 முதல் 39 வரைக்கும் உள்ள வசனங்களை படித்து பாருங்க. அப்பொழுது இயேசு அவரோடு கெசமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து சீசரை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சீடர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றார். என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான, அவர் மரணத்தை அதாவது கண்டு பயப்படல. மரணம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மரணம், இந்த பாவியாக்கப்பட்டு மரிக்கிற மரணம், நம்ம அன்பை பாருங்க. பிதாவுக்கு தன்னுடைய குமாரனே பாவமாக்கி பாவத்தை அவர் மேலே சுமத்தி முழு உலகத்தில் ஆதாம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் பிறக்க போகிற மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அவர் மேலே சுமத்த பிதா சுத்தம் கொண்டார். நீதி உள்ளவர் அல்லவா? சாத்தான் கேட்கலாம், நான் அவ்வளோ தவறு செய்தும் ஆள் பார்த்து மன்னித்து விட்டார் என்று. இல்லை, அவர் நீதி நெறிகளை கடைபிடிக்கிற, குற்றம் செய்தால் தண்டனை உண்டு என்கிறதை காண்பிக்க அதனுடைய நேச குமாரனாக இருந்தாலும் சரி. ஆனால் அதான் அவர் மேலே பாவத்தை சுமத்தி முழு உலகத்தில் மக்களுடைய பாவத்தை மன்னிக்க அவர்களை பரிசீலித்த வேண்டும் என்பது. இப்போ ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீடர்களிடத்தில் என்ன சொல், நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகில் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அதுதான் பெரிது. அங்கே என்ன அவருடைய முழு துக்கத்தை எப்படி காண்றார் பாருங்க. கடவுள் அவர் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். அந்த பாவம் என்றால் அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கிறது இல்லை. இன்றைக்கும் அதுதான். பாவியை நேசிக்கிறார்களுடைய பாவத்தை நேசிக்கவே மாட்டார். பாவத்தை அவர் நேசிக்கப்பட்டார், பாவியை நேசிப்பார். தேவனுக்கு மகிமை. அந்த கொடிய பாவியை கொண்டு விட்டார்கள், கல்லறிஞ்சு கொள்ளணும்னு கொண்டு விட்டாங்க. விட்ட போது ஆண்டவர் என்ன சொன்னார்? குறிந்திருந்து எழுதிக்கிட்டே இருந்தார். என்ன எழுதியிருப்பார்? வந்திருக்கிறவருடைய பாவத்தெல்லாம் எழுதியிருப்பார். வந்திருக்கிறவருடைய பாவங்களை நீயும் பாவிதானே என்று வந்திருக்கிறவருடைய பாவங்களை எழுதியிருப்பார். நிமிர்ந்து பார்த்தார், எழுதி கொண்டே இருக்கிறார். உங்களிலே பாவம் இல்லாதவர்கள் முதலாக கல்லறிங்க என்று சொல்லிவிட்ட உடனே பாவியை அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தமா? இல்லை.
ஆண்டவரிடத்தில் அவள் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறார். ஆனப்படினால் திருப்பி எட்டி பார்த்தார். ஒரு கல்லுகளை போட்டுட்டு அவரை எழுதுறாரு ஒவ்வொருடைய பாவத்தையும். ஆனப்படினால் கல்லுகளை போட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட ஸ்திரியே எல்லாரும் எங்கே? உன்னை நியாய்ந்திருக்கிறாரும், நானும் நியாய்ந்திருக்கிறதில்லை. ஆனாலும் இனி பாவம் செய்யாது. அதான் நிபந்தனை. அந்த படுக்கையில் நடந்தவரை எழுப்பிட்டு சொன்னார், பாவத்தை மன்னித்து விட்டேன், சுகமாய்ப்போ. இனி பாவம் செய்தால் அதிக தண்டனை உண்டு, கண்டிப்பாக வரும். கடந்த காலத்தில் எப்படி இருந்தாய்? சபைக்கு வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தாய்? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்கிறதை மறந்து விடாது. அதுபடினால் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கின்றேன். அதுபடினால் இனி பாவம் செய்யாது, அதிக கொடிதான தண்டனையை சந்திக்க வேண்டியது வரும் என்று சொல்லியிருக்கிறதை மனதில் நாம் வைத்துக்கொள்ள இன்று இந்த பாடுமலர் ஆராதனையில் இயேசுவின் வார்த்தை ஜீவியம் நமக்கு படமாக காட்டப்படுகிறது. அவருடைய துக்கம், பாவியாகி மரிப்பது அவருக்கு விருப்பம் இல்லை. 53ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தையும் நாம் வாசிக்கணும். முதலாவது இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிங்க. நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அலைந்தவர்களாய் இருந்தோம். அவனவன் தன் வழியிலே போனோம், தனக்கு இஷ்டமான வழியிலே நாம் போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அந்த மரணத்தை அவர் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு கதறி முகங்குப்புற விழுந்து அவ்வளவு துக்கம் கொண்டார் என்று சொன்னால், நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்படினால அவரை ஒரு பாவி போல எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் மேலே பாவத்தை, சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆனபடினால அந்த மரணம் அவருக்கு அதாவது கஷ்டமாக இருந்தது. ஆனபடினால் தான் அவர் பிதாவினிடத்தில் 3 தடவை அதற்காக ஜெபம் பண்ணினார். வேறு ஏதாவது ஒரு வழியில் மரிக்கிற இரடி மருமக்களுடைய பாவங்களை போக்க மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் இந்த மரணம், இந்த பாவியை போல உலகத்தில் பார்க்கிறவர்கள் இவர் ஒரு பாவி என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மரணத்தை நான் விரும்பவில்லை என்று. ஆனால் பிதாவின் சுத்தம் என்று அவருக்கு தெரியும். பிதாவின் சுத்தம் என்றால் அதை மாற்ற மாட்டார். அவர் இப்படித்தான் என்று ஒன்று தீர்மானித்து விட்டால் அது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் என்பது குமாரனுக்கு தெரியும். குமாரனுக்கு தெரியும். ஆனபடினா அவர் ஆண்டவரிடத்தில் நீர் இப்படி செய்யக்கூடாதா என்று கேட்காமல் அவர் தன்னுடைய வருத்தத்தை முகங்குப்புற விழுந்து அங்கே காண்பிக்கின்றார். சீடர்களை அழைத்து சென்ற சீடர்களை அவர் அதாவது பார்த்து சொல்லும்போது, அதாவது என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவான மரணம் துக்கம் கொண்டிருக்கிறது, அப்படி துக்கத்தில் இருக்கிறது. மரிப்பதற்கு அல்ல, அதற்கு அவர் பயப்படவில்லை. இந்த மரணத்திற்காக நான் துக்கம் கொள்கிறேன். அதாவது பரிசுத்தமாய் உற்பத்தியாகி பரிசுத்தமாய் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து இப்பொழுது பிதாவினிடத்தில் போகக்கூடிய வேலை வரும்போது பாவி என்ற ஒரு பட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று அவர் கதறினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கட்டும். அப்படி இருக்கட்டும். பிதாவுக்கு சுத்தம் இல்லை என்று சொன்னால் வாதாட, போராட, உபவாசிக்க, காத்திருக்க வேண்டாம். தேவனுடைய சுத்தம் பிதா இப்படித்தான் வைத்திருக்கிறார், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதுலதான் ஆசீர்வாதம், அதுலதான் மீட்பு. அன்று இயேசு அதை ஏற்றுக்கொண்டபடினால் இன்று நாம் எல்லாரும் வெள்ளை துணி கட்டிக்கொண்டு இவ்வளவு மகிழ்ச்சியாக நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த கொடிய பாவத்திலிருந்து அதில் தானே விடுதலை ஆனது. பிதாவுக்கு தெரியுமே, தேவனுக்கு மகிமை. குமாரன் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் அதை அவர் விரும்பாமல் இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது என்று சொன்னார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவரவன் தந்தன் வழியிலே தன்னுடைய இஷ்டப்படி யார் கேட்பது என்ற எண்ணத்தில் நடந்தோம்.
ஆனால் நம்மை கைவிட்டு விடாதபடி நமக்கு இறங்கி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை, ஒரே குமாரனை அனுப்பி அவரை மரணத்துக்குள்ளாக்கி நமக்கு இந்த ரட்சிப்பை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் மறந்து விட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது அங்கே இயேசு அந்த வழியாக வந்தார். அல்லேலூயா. வந்தபோது ஏற்கனவே அவர் அந்த ஞானஸ்நானம் எடுக்க வருகிறவர்களிடத்தில் அவர் பிரசங்கித்த காரியம் என்னென்றால், நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர். அல்லேலூயா. நான் கடவுள் அல்ல, அவர் என்னிலும் பெரியவர், அவர் ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பார். என்ன ஞானஸ்நானம் என்றால், அதாவது பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னேன் அல்லவா. இவர்தான் அவர் என்று இயேசுவை கண்டபோது சீடர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தார் என்று இப்போ நான் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 28, 29 வசனங்களை பார்ப்போம். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்முள்ளவர் என்று நான் சொன்னேனே. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா. அதாவது இப்படி ஒருவர் வருவார், அவர் தேவன், அவர் பரிசுத்தாவினால் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் தருவார் என்று சொன்னேன் அல்லவா. அவர்தான் இவர். அவர் யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் என்று பிதாவினால் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அப்படினால்தான் நம்ம எல்லாருடைய பாவத்தை அவர் மேலே விழச் செய்தார். விளைச்சதான அவருடைய தலையில் அவ்வளோ ஏற்றியாச்சு. அதை சுமக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அவரைத்தான் நாம் இன்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இன்று அதாவது இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்று திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட மிருகத்தினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது அல்லவா. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தது நம்ம விடுதலை ஆக்கிறது யார்? அதற்கு அவர் செய்த கரையம் என்ன? அவர் அதற்காக நம்மை ரட்சிக்க, நம்மை விடுதலை ஆக்க முடியப்பட்ட பாடுதான் என்ன? பெருமிச்சு விட்டு அவர் தலை மூங்கப்புற விழுந்து கிடந்தது. எவ்வளவு பெரிய அழுத்தம் பாருங்க. சீடர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அதாவது என்னுடைய ஆத்மம் மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றால் நம்மை ரட்சிக்கத்தானே, தேவனுக்கு மகிமை, இன்று நாம் மகிழ்ச்சியாக இருக்கத்தானே, அல்லது நம்மை அந்த சொர்க்கத்திற்கு இறைவன் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போகத்தானே இயேசு இவ்விதமாக பாடுகளை செய்தார். ஆனால் அப்படினால் நம்முடைய எண்ணமும் நம்முடைய ஜெபமும் எப்படி இருக்கணும்? அதாவது இதெல்லாம் எனக்கு பிடிக்கலையா, கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகும். உங்களுடைய சித்தம் ஆகும். உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒன்று ஆகாது. அதை யாரும் மாற்ற முடியாது. யாரும் மாற்ற முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக சில தினங்களுக்கு முன்னால் நான் ஏவப்பட்ட காரியம் சுருக்கமாக இதுதான். நீங்கள் ரொம்ப கேட்டு, அதாவது ஒன்றை அனலைஸ் பண்ண முடியாதபடி, ஜீரணிக்க முடியாதபடி அப்படி போகிறதை விட பிரயோஜனம் உண்டாகும்படி உங்களுக்கு 5 வார்த்தை சுருக்கமாக சொல்வது சரி என்று நான் அறிகிறேன். அதை நீங்கள் மனதில் மறக்காமல் வைத்துக் கொள்வீர்களானால் எந்த சூழலில் இது பிதாவின் சுத்தமா, பாவத்தினாலே நமக்கு கஷ்டங்கள் வருகிறது உண்டு, அது நமக்கு தெரியும். அப்படி இல்லாவிட்டால் சாத்தானுடைய பயமுறுத்தலுக்கு நாம் அஞ்சக்கூடாது. நாம் தவறு செய்யாத தேவ சுத்தம் இந்த பாதையில் தான் நம்மை நடத்தணும் என்று அவர் விரும்பி இருந்தால் சாத்தான் போராடுகிறான் எண்ண வேண்டாம், அதையும் செய்வான். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். இது பிதாவின் சுத்தம். ஆனபடியினால் உம்முடைய சுத்தத்தின்படி ஆக கடவுது, என்னுடைய சுத்தம் வேண்டாம் கர்த்தாவே.
பிதாவே. Hallelujah. 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 இதை பக்தர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். தேவ பிள்ளைகள் அறிய வேண்டிய முதல் ஞானம் இதுதான். தேவ சுத்தம் அறிந்து அதை நாம் செய்யணும். அப்படியே நாம் ஜெபம் பண்ணணும். உமக்கு சுத்தமானா அதாவது சங்கீதக்காரன் பாருங்க, அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார், வானத்திலேயோ பூமியிலேயோ சமுத்திரத்திலேயோ ஆழங்களிலேயோ உமக்கு சுத்தமானது மட்டும்தான் நடக்கும், அதுக்கு மாறாக நடக்காது என்று பக்தர்கள் அறிந்திருந்தார்கள். சுனாமி வந்துட்டு என்று சொன்னா அது எப்படியோ வந்துட்டேன்னு இல்லை, அதுக்கு காரணம் இருக்கும். அதாவது சமுத்திரத்திலும் அவர் சுத்தம்தான் நடக்கும். எது நடந்தாலும் சரி அவருடைய சுத்தம். 135 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க பாப்போம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமான எல்லாம் செய்கிறார். தேவனுக்கு மகிமை. இயேசு அறிந்திருந்த போதிலும் அவருக்கு இந்த பாவியாக்கி பாவத்தை சுமந்து பாவச்சின்னத்திலே தொங்குவது ஒரு விருப்பமில்லை. இதுதான் அவர் சொன்னது. இந்த மரணத்தை நான் விரும்பவில்லையே, இது எனக்கு வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. பிதாவின் சுத்தம் இருக்கும்போது வேண்டாம் என்று எப்படி சொல்லுவது? சொல்ல முடியாது. ஆனபடியினால் அவர் இந்த காரியத்துக்கு 3 தடவை ஜெபம் பண்ணினார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. மாற்றம் என்று கேட்கவில்லை. இப்படி அவர் ஜெபம் பண்ணினார். மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். திரும்ப வந்து முன் சொன்னது போல 2 தடவை சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தை அதுல ஒரு மாறுதலும் செய்யல. இப்பதான் மாற்றி சொல்றாரு. அவர் சொல்றார், உம்முடைய சுத்தமாக கிடவது, ஆனால் என்னை பாவியாக்கி மறிக்க வைக்கிறது எனக்கு என்னுடைய ஆன்மாவுக்கு அது முடியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சுத்தம் உலகத்துக்கு இப்படித்தான் ரட்சிப்பு வர வேண்டும், மனுமக்களை இப்படித்தான் ரட்சிக்க வேண்டும் என்று பிதா விரும்பியிருந்தபடியினால் தம்முடைய செல்லகுமாரனை பலி செலுத்தினார். அப்படி வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, பெரிய வல்லவர்கள் இருக்கிறாங்க. மகனை கொண்டு பலி செலுத்து என்று சொன்னார். மார்த்தரம் ஒன்றுமில்லை, ஒரே வார்த்தை தான். 3 நாள் நடந்து போய் அவர் அல்லவா விசுவாசி. மலையின் அடிவாரத்தில் கூட இந்த வேலைக்காரர்களை ஒட்டகங்களை நிப்பாட்டி விட்டு 3 நாள்ல சிந்தனை எப்படி மாறி மாறி போகும் பாருங்க. ஒரு பையன் 100 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்டு அவர் எப்படி இருந்தார், எப்படி வளர்த்திருப்பாங்க கொடுக்குள் என்று. இப்ப பரிசலத்தை சொல்லுகிறாரு, ஒரு மார்த்தரமும் இல்லை. கீழே நின்று இருக்கிறவன் என்ன சொல்றாரு, நானும் குமாரன் போய் பலி செலுத்தி விட்டு திருப்பி வருவோம். எப்படி பரிசலத்தெல்லாம் கூட்டிட்டு போறாரு. விசுவாசத்தை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு நடுங்குகிற தேவ மனிதர்கள். பவுல் 3 தடவை ஜெபம் பண்ணினார். 3 தடவை ஜெபம் பண்ணினார். விலகினம், ரொம்ப மோசமான விலகினம். அவருக்கு மற்றவங்க ஆரோசிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு விலகினம் இருந்ததா அப்படி நிருபத்தில் எழுதியிருக்கிறது. அவருக்கு அவரை சந்திக்கும் போது கண்ணு தான் பாதிக்கப்பட்டது. அவர் ஜெபம் பண்ணினார். விலகினம் நீங்கும்படியாக 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார். நீக்கினாரா? உன்னுடைய விலகினத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். விலகினத்தை எடுத்து போடுவேன் என்று சொல்லவில்லை. விலகினத்தில் அந்த விலகினம் ஏன் என்று கடவுளுக்கு தான் தெரியும். அவர் 2 நிருபத்தில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? என்னுடைய விலகினத்தை குறித்து மேன்மை பாராட்டுறேன், என்னுடைய விலகினத்தை குறித்து சந்தோஷப்படுகிறேன். எனக்கு இந்த விலகினத்தை தந்த ஆண்டவருக்கு நன்றி. காரணம், எனக்கு முன்னால கிருபை பெற்ற அநேகர் தங்களே சிந்தித்து பெருமையடைந்து விழுந்து போனார்கள்.
வேதத்தில் படிச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விழுந்து போனார்கள், கிருபைகளை பெற்றவர்கள் விழுந்து போனார்கள். நான் விழுந்து போகாமல் இருக்கும்படியாக, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும்படியாக, ஆண்டவரின் இரட்சித்த நோக்கு நிறைவேறும்படியாக இந்த முள்ளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என்னுடைய சரீரத்தை குத்திக்கிட்டே இருக்கு. மருத்துவர் எழுப்புகிறார், போக முடியாத இடத்திற்கு மேலடக்கிற ஒரு மாலை கொடுத்து விடுகிறார், போடுங்க என்று. அவர் இந்த தெருவழியாக வருகிறார் என்றால் கொண்டு நோயாளியில் வரிசையாக கடத்திடுறாங்க. நிழல்பட்டெல்லாம் சும்மாய். ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ பெருமை இருக்கும் பாருங்க, எவ்வளோ பெருமை இருக்கும். வீட்டில் வந்து கண்ணாடியை பார்த்தாருன்னா அவருடைய கண்ணில் சீல் வடிந்திருக்கு ஆராய்ச்சியாளர்கள் எழுதுறாங்க. இல்லையா? மற்றவங்க அரோசிக்க அருவருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலை செய்த எல்லா அற்புதங்களையும் மறந்துட்டு இதே சிந்தித்து அப்படி போல ஆண்டவர் நமக்கு ஒன்றை செய்கிறார் என்றால் பின்னணி அவருக்கு தான் தெரியும். நம்மை காப்பாற்ற, நமக்கு நன்மை செய்ய, நம்மை முடிவரைக்கு நிலைத்திருக்க வைத்து நிச்சயத்திலே கொண்டு சேர்க்க ஆண்டவர் ஒவ்வொரு முறைகளையும் கையாடுவார். அது நீக்கிறோம் இது வேண்டாம் வேண்டாம் என்று நாம் சொல்லிடணும். ஆனால் தேவனுடைய திட்டம் நம்மிலே நிறைவேறாது. இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பிதாவே உம்முடைய சொத்தாகட்டும், நான் இதை செய்தால் நீர் என்னோடு இருப்பீர், அது போதும். இயேசு சொன்னார், பிதாவுக்கு சுத்தமானதை செய்கிறபடியினால் என்னை தனியே போக விடுகிறதில்லை, தனியே இருக்க விடுகிறதில்லை. அவர் எப்போது என்னோடு இருப்பார். ஆனபடியால் அசைக்கப்படுவதில் என்று சங்கீதக்காரன் தாவீதும் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளில் நாம் சிந்திக்கிற காரியம், நமது ஆண்டவராகிய இயேசு கடைசி நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணின 3 தடவை ஜெபம் பண்ணினது, இந்த மரணம் அவருக்கு பிடிக்கல, ஆனாலும் உம்முடைய சுத்தம் அப்படி இருந்தோம் ஆகட்டும் என்று ஜெபம் பண்ணினார். பிதாவின் சுத்தம் அன்று நிறைவேற்றப்பட்டது. இன்று நாம் எல்லாம் அவருடைய பலனை அடைகிறோம். நம்மை தன் வழியிலே நடத்தும்படியாக ஆண்டவர் இப்படி சுத்தம் கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கின்றேன். அவனவன் தன் வழியிலே சென்று கொண்டிருந்தோம், கர்த்தர் நமது மேல் இறக்கம் வைத்தார். நாம் நம்முடைய வழியிலே செல்லவிருக்கும். மனிதனுக்கு சமயாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரண வழி. மனிதனுக்கு சமயாய் தோன்றுகிற வழி, முடிவு மரணம். நம்மை அப்படி விட்டு விடாதபடி இருக்க அவருக்கு சமையான பாதையில் நடத்த சத்தம் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபமும் விண்ணப்பமும் அப்படியே இருக்கு. வாழ்க்கையிலே மிகவும் சுவாசத்தில் கஷ்டப்பட்டது யோபு தான். அவரை மாதிரி இவருடைய கஷ்டத்தை பெரும்பாலும் தாக்கு பிடிக்க மாட்டார், முடியாது. அவ்வளவு பெரிய புடமிடுதல். அப்படிப்பட்ட பக்தனும் சில வேளையில் இதுக்காக ஆண்டவரே நீர் எங்கே போனீர், நீர் எனக்கு மறைவாக ஒழித்து கொண்டீர், எனக்கு சத்தம் கொடுக்க மாட்டேன் என்கிறீர் என்றெல்லாம் இவர் செய்தார். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர் உழைத்தது, இன்னர் என்னுடைய விசுவாசி, இவன் என்னை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டான், ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டான், எந்த நிலையிலும் கொஞ்சம் ஒரு இஞ்சி பின்னடைய மாட்டான். பணிப்பார். சவால் விட்ட, சாத்தானோடு சவால் விட்ட ஒரு மனிதனை வருவார். அவருடைய புஸ்தகத்தினுடைய முகவரையிலேயே ஆண்டவர் இவரை பற்றி ஆண்டவர் எழுதுவது என்ன? ஊஸ் தேசத்தில் ஒரு மனிதன் இருந்தான், அவன் பேர் யோபு. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாகிய மனிதன் என்று ஆண்டவர் தான் சாட்சி கொடுத்தார். அப்பா அவன் சொல்றான், அவனுக்கும் அவனுக்கு எல்லாரும் சின்னேறி வேலை எடுத்து காத்திருக்கிறீர்கள், எழுத்தரும் பார்க்க தூசியான பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்ட உத்தரவுகளினால் பாவம் செய்யவில்லை. மனைவி வந்து குறுக்கிட்ட போதும் பைத்தியக்காரி போய் என்று சொல்லவில்லை. பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசிட்டே இருந்த அப்படி பாவம் செய்யாத மனிதன் யோபு. கடைசியில் இருந்து விடுதலையாக்க தேவன் வரும்போது இவருடைய மனச்சடவு சிலவழி இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய காரியம்.
10 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் செத்துது, எல்லாம் போச்சு, உடம்பு போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ குப்பாமேட்டில் இருக்கிறார். பெரிய பேலஸில் இருந்தவர் இப்போ குப்பாமேட்டில் இருக்கு. அப்படிப்பட்டவர், அவர் அப்படி தன்னை காத்து கொண்டவர் கிறிஸ்துவ பலத்தில், ஆண்டவருடைய பலத்தில். அவர்களுடைய மனச்சடைவுகள் அப்படி இருந்தபடினால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார் பாருங்க. இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த யோபின் புஸ்தகத்தை பாருங்க, யோபின் 38:4 வாசிக்க பார்ப்போம். நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. தேவனுக்கு மகிமை. அவ்வளவு பெரிய பக்தனிடத்தில் அவர் அப்படி கேட்கிறார். நீ அறிவாளியா? நான் செய்கிற ஒரு காரியத்தில் உனக்கு பிடிக்கல, எதிர்ப்பாக ஜெபம் பண்ணுற, சாப்பிட மாட்டேன் என்று, அதாவது இது நிறைவேறும் வரைக்கும் விடுதலையாக்க வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்களா? இவ்வளோ அறிவாளியா? நான் பூமிக்கு அஸ்திவாரம் போட்டேன் பாரு, அப்போவே நான் இருக்கிறேன், அதுக்கு முந்தையே இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படின்னா அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவராகி தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய சுத்தம் செய்வோம். இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை சொல்லும் போதும் தேவ சுத்தம் செய்வோம். அவர்களோடு கர்த்தர் எப்பொழுதும் இருப்பார், மற்றவர்களோடு அல்ல. மற்றவர்களோடு இருக்கிறார் என்று சொன்னாலும் அது வேதத்துக்கு ஒத்துக்கிறார். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யாரோடு இருப்பார்? யார் நிலைத்திருப்பார்கள்? 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசிப்பான். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். உலகம் அதனுடைய இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். சுத்தம் செய்யாதவன் நிலைத்திருக்க மாட்டான். இடையில காணாம போகுது பார்த்தீங்களா? அதனால தேவ சுத்தம் செய்ய இது நமக்கு சரி வராது. இது ரொம்ப நெருக்கமான காரியம், இது நமக்கு பிடிக்காத காரியம், இதை நாம் விட முடியாது என்று இருக்கிறார்கள் அல்லவா? அது கிறிஸ்துவுக்குள் நிலைக்க முடியாத ஒரு அசைவான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இயேசு சுவாமி நமக்கு மாதிரி. 3ஆம் தரம் மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணார். எப்படி? உங்களுடைய சுத்தத்தின்படியாக கணவர். நாம் 1008 விளக்கங்கள் சொன்னாலும் அவருடைய சுத்தமே ஜெயிக்கும். அப்படின்னா தேவ சுத்தம் செய்வோம், தேவ சுத்தம் செய்வோம், தேவ சுத்தம் செய்வோம். ஆண்டவராய் இயேசு சொல்லிவிட்டார், உங்களுடைய தாயார் வெளியே நின்று உங்களை தேடுகிறார்கள், உங்கள் தாயாருடைய சகோதரர்கள் வெளியே நின்று உங்களை தேடுகிறார்கள் என்று சொல்ல வார்த்தையை இயேசு கேட்டார். அவர் அங்கே வேதபாரகர் நியாயசாஸ்திரி பிரிவுகளோடு இருக்கிறார். ஒரு வயது 12 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது போய் ஆள் சொல்கிறார்கள், உங்கள் அம்மா உங்கள் சகோதரி வெளியே நின்று உங்களை கூப்பிடுகிறார். ஆண்டவர் சொன்னார், யார் எனக்கு சகோதரிகள்? சகோதரிகள். யார் எனக்கு தாய்? யார் எனக்கு தாய்? யார் சகோதரிகள்? இதோ என்னுடைய பிதாவின் சுத்தம் செய்கிற இவர்கள் தான் என்னுடைய குடும்பம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பாடுபடுகிற ஆராதனை தியானிக்க வந்திருக்கிற நமக்கு அருளுகின்ற காரியம் இப்படித்தாமா? சந்தர்ப்பம் வரும்போது வால் இழுக்குது பார்த்தீங்களா? அந்த பேருக்கு பின்னால நாம் கவனமாக இருப்போம். அவர்கள் தேவனுடைய குடும்பமாக இருக்க மாட்டார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிற்பது கஷ்டம் என்று சத்திய வேதம். ஆண்டவராகிய தேவனுக்கு இந்த மரணம் பிடிக்காதா இருந்த போதிலும் பிதா தீர்மானித்த காரியத்தை நான் மாற்ற மாட்டேன், வார்த்தையிலும் கேட்க மாட்டேன் என்று அவர் என்ன போடுகிறார் என்றால், இந்த பாத்திரம், இந்த மரண பாத்திரம் பாவியாகி பாவி என் மேல் விழ பண்ணி, பாவத்தை என் மேல் விழ பண்ணி, உலகத்துள்ள பாவத்தை எல்லாம் நான் சுமந்து, அதாவது மறிக்கணுமா என்றுதான் அவருடைய உள்ளத்தில் அப்படி வருது. அப்புறம் தேவனுக்கு இந்த பாத்திரத்தை எப்படி நீக்கிவிடும் என்று சொல்லாமல், நீக்குவது சுத்தமாக இருந்தால் நீக்கும், ஆயினும் உம்முடைய சுத்தம் இதில் ஆக கிடவது.
Hallelujah. 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 என்று அவர் மறுபடியும் அதே வார்த்தை சொல்லி மூன்றாவது நேரம் ஜெபம் பண்ணினார். பிதாவின் சுத்தம் நிறைவேறினது. இன்று நீங்களும் நானும் பிதாவின் சுத்தம் இயேசு செய்தபடியினால் நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். யோனா தேவன் சொன்னதை விட்டு எங்கே போனார்? வேற கப்பல் ஏறி போனார். போகும்போது எல்லாம் கப்பல் இருக்கிற அத்தனை பேரும் கடலில் முழுகி போற சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த கப்பல் இருக்கிறவன்லாம் நடுங்குகிறான். எதற்காக? இவர் அங்கே கீழே கப்பல் அடித்தட்டில் போய் தூங்குகிறார். அப்போ அங்கே மாலுமி எல்லாரும் எழுப்பி எல்லாரும் கூப்பிட்டு அவரவர்கள் கடவுளை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவரே காப்பாற்று. கடல் அமர்ந்த பாடில் அது அங்கே இங்குமாக அமலக்கூடிய கீழே அடித்தட்டில் இறங்கும்போது அங்கே ஒரு மனுஷன் அயர்ந்த நிலையில் இல்லையா? அவனை எழுப்பி விட்டு, யார் நீ, எந்த தேசத்தான், வரலாறு சொன்னான், என்ன கடவுளை கும்பிட்றன்னு சொன்னான். அவர் என்ன அங்கே தரிசு நினைவுக்கு போய் சொன்னார். அதை விட்டு நான் தரிசு செய்கிறாரா போகிறேன். ஓஹோ, ஒன்று மித்தவங்க எல்லாருமே கடலில் தாழ்ந்து போகும்போதுக்கு ஒரு குடும்பத்தில் கொந்தளிப்பு ஏற்படுகின்றனால அங்கேயே இருக்கிறவர் தேவ சுத்தம் செய்யாதவராக இருப்பார். இல்லையா? தேவ சுத்தம் செய்யவில்லை என்றால் அங்கே ஒரு கப்பல் ஆட்டம் உண்டா? அப்போ என்ன செய்ய நாங்கள் என்ன செய்யணும் சொல்லு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? ஒரு வழியில் நடக்கடல்ல ஏன்னா இப்போமோ கொஞ்ச நேரத்தில் கப்பல் அவனக்கூடிய அளவுக்கு சூழல் ஆகியாச்சு. ஒரே ஆட்டமாக இருக்கு. அப்போ என்னத்துக்கு கடலில் போட்டுருங்க என்னோட போட்டு. அப்போ தான் அவர்களும் கடவுளுக்கு பயப்படுறாங்க. தூக்கி போடும்போது, ஆண்டவரே இந்த பழி எங்கள் மேல் சுமராதிருப்பதாக உங்களுடைய சுத்தம் ஆக கிடவரை தூக்கப்படும். ஆயிரம் உங்களுடைய சுத்தம் ஆகட்டும். எங்களுக்கு அவன் சொல்றதை பார்த்தா பயமா இருக்கு. நாங்கள் எல்லாரும் இப்போ ஆழ்ந்து போவோம் போல இருக்குது. அதனால் தேவ சுத்தம் செயலால் சார்ந்தவர்களுக்கு கொந்தளிக்கும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி மூன்றாவது தடவை ஜெபம் பண்ணினார். அதில் சமாதானம், அதில் பாதுகாப்பு, அதில் பின்னணியத்தில் அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். இயேசுவனுடைய சுத்தம் செய்து கீழ்ப்பிடிந்தது இன்று என்னை உங்களை ரட்சித்திருக்கிறது. நான் இருகரம் கூப்பி இங்கே அல்ல, எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இல்லாவிட்டால் நம்முடைய மூச்சு போகும்போது எங்கே போவோம்? இதை உணர்ந்து இந்த பாடுமரண தியான ஆராதனை இயேசுவினுடைய மாதிரியில் இது ஒன்று, இதை நாம் கடைபிடிப்போம். இறைவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சுத்தம் ஆக கிடவது என்று இயேசு சொன்ன பிரகாரம் நான் என்று நம்முடைய வாழ்க்கை வைத்துக் கொள்ளும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.